அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுடிதாரோட ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதையும் ஒரு பேட்ச் ஒர்க்கும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கற்றுக்க போகிற மெத்தடில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தையல் அந்த பிசுரெல்லாம் தெரியாது. நல்லா நீட்டாக ரெடிமேட் கிளாத் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் சைடு வச்சுருக்கேன். பேக் சைடு வச்சுட்டு அந்த லைனிங் இருக்கு இல்லையா, அந்த லைனிங் மட்டும் பின்பக்கமாக போகிற மாதிரி வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு லைனிங் மட்டும் பின்பக்கம் போகிற மாதிரி பார்த்துக்குங்க. பின்பக்கம் வச்சு ஒரு ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா பேக் சைடில் கொண்டு போகணுமே லைனிங், அதை மறுபடியும் ஃப்ரண்ட் சைட்லேயே கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறு ஒன்றுமே தெரியாது. தையலெல்லாம் உள்ளே போய் நீட்டாக இருக்கும். நம்ம போடுற அந்த ஒரு தையலுங்கிறத 2-3 போட்டிங்கன்னா கொஞ்சம் தையல் பிரியாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இவ்வளோ தாங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒரு நெக் டிசைனுக்கு ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் பார்க்கலாம். சுடிதாருக்கு கேன்வாஷ் கட் பண்ணி அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதில் நம்ம அட்டாச் பண்ணுற பீஸ் போக மீதி இருக்கிற அந்த பீஸ் வச்சு தான் ஒரு பேட்ச் ஒர்க் பார்க்க போகிறோம். இது வந்து பேண்ட் கட் பண்ண போக இருக்கிற ஸ்க்ராப் கிளாத், அதை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 பீஸ் இருக்கும். 2 லேயராக வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கேன்வாஷ் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பீஸோட மெஷர்மெண்ட் எப்படின்னா அந்த கேன்வாஷோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி 2 லேயருக்கு மேலே கேன்வாஷ் எடுத்து வச்சுருக்கோம். கேன்வாஷ் வச்சதுக்கப்புறமா நம்ம தையல் போடும்போது நகராமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு 3 சீட் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணதுக்கப்புறமா இந்த டாப் போர்ஷனை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா சைடுமே வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேலே மட்டும் விட்டுட்டு ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு மேலே இருக்கிறதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் 2 ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நெக் போர்ஷனுக்கு வந்து 2 சைடு வர மாதிரி 2 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கீழே 2 லேயர் இருக்குது, மேலே கேன்வாஷ் இருக்குது. இப்போ திருப்பும்போது நம்மளுக்கு வந்து அந்த துணி கேன்வாஷ் வந்து உள்ளே போயிடும். 2 துணி அந்த பேண்ட் 2 துணி மட்டும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும். கேன்வாஷ் வந்து 2 துணிக்குள்ளே போயிடும். ஓரங்களை கட் பண்ணிட்டோன்னா இந்த துணி திருப்பினதுக்கப்புறமா சுருக்கம் இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு 2 பக்கம் சைடு கிளாத் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு 2 துணிலேயும் ஓரத்தில் இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். லேஸ் வச்சதுக்கப்புறமா ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 2 பார்ட்டையும் சுடிதார் நெக் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற பொசிஷனில் சுடிதார் நெக்கில் வச்சுட்டு சைடில் பின் பண்ணிக்கலாம் தையல் போடும்போது, அப்போ தான் மாறாமல் இருக்கும். நெக்கில் வந்து ஆல்ரெடி கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே ஒரு தையல் தான் போட்டிருக்கோம், மேலே போடுற தையல் போடல. நான் வந்து சுடிதார் கட்டிங்க்கும் இந்த நெக்கு கட்டிங்க்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம தைக்கும் போது உள்ளே மட்டும்தான் தையல் போட்டோம், வெளியே தையல் போடலை. இப்போ வந்து இந்த பேட்ச் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு தையல் போடணும், 2 தையலாக போடணும். பேக் நெக்கில் மட்டும் ஒரே கழுத்து ஒட்டி ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்குக்கு கொண்டு போகலாம். அவ்வளவுதான். இப்போ மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேட்ச் ஒர்க் மேலே 2 சீக்வன்ஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். அதுவும் வச்சுட்டேன்னா அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். இந்த சுடிதார் கட்டிங்கும் அப்புறம் வந்து நெக் கட்டிங்க்கும் வீடியோ 2 போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காட்டியும் புரியாட்டியும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.